கணவன் மனைவியுடைய உறவில் விரிசல் வரும். அதாவது ஒத்துமையாக பேச மாட்டாங்க. அது குடும்பத்துடைய முக்கியமான விஷயமே மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி இருக்காது. காரணம், ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவர்களுக்குள்ள ஒரு சண்டை, மோதல் போக்கு இருக்கும். திருப்புல்லானி என்ற ஒரு திவ்ய தேசம் இருக்குது. அதாவது பெருமாளே தர்பை புல்லில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய இடம். அந்த இடம் ராமர் தசரதருக்கு திதி கொடுத்ததாக, காரியங்களை செய்ததாக ஒரு வரலாறு இருக்குது, புராணம் இருக்குது. அந்த இடம் சேது கரை அதுதான். அந்த இடத்தில் பிதுர் கர்மா செய்தால் கட்டாயமாக அந்த பிதுர் சாபம் போயிடும். அது எப்படின்னா, தெய்வ அனுகிரகம் இருந்தாலும் சூரியனுடைய கதிர்களை அந்த மேகங்கள் மறைப்பது போல இந்த பிதுர்கர்மா தெய்வீக அனுகூலத்தையே அழித்துவிடும். பிதுர்கர்மா இருக்க வரைக்கும் நம்மளுடைய தசாபுக்தியோ நம்மளுடைய யோகங்களோ எதுவுமே வேலை செய்யாது. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஒரு சில வீட்டில் திருமணம் நிச்சயமாகும், ஆனால் நடக்காது. பொதுவாக பலவிதமான சுப காரியங்கள் தள்ளி போகும். காரணம் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களும் நோய்வாய்ப்படுவார்கள். அதாவது ஏதாவது ஒரு நோய் திருப்ப வந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவியுடைய உறவில் விரிசல் வரும். அதாவது ஒத்துமையாக பேச மாட்டாங்க. அது குடும்பத்துடைய முக்கியமான விஷயமே மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி இருக்காது. காரணம், ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவர்களுக்குள்ள ஒரு சண்டை, மோதல் போக்கு இருக்கும். வீட்டில் பொதுவாகவே எந்த விதமான ஒரு அமைதியோ மகிழ்ச்சியோ இருக்காது, குதூகலமே இருக்காது. ரெண்டாவது, குழந்தை பேருன்றது தள்ளி போகும். பார்த்துருக்குறோம், பல பேருக்கு 5 ஆண்டுகள் திருமணமாகி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாயும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் பிதுர் சாபம். அதாவது பிதுர் சாபம்னா, பெரியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை சரியாக செய்யாமல் இருப்பது, அல்லது பல வருடங்களாக திதி கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் பிதுர் சாபத்தில் சேரும். அப்போது அவர்கள் செய்த தவறும் நம்மை பாதிக்கும். அதாவது அவருடைய முப்பாட்டனாருக்கு அவர் திதியோ ஈமச்சடங்கோ சரியாக செய்யாவிட்டாலும் நம்மை அது பாதிக்கும். காரணம், அவர்களுடைய சொத்து நம்மை சேருவது போல அவர்கள் செய்த பாவமும் நம்மளை சேரும். அப்போது இவங்களுக்கு சாப நிவர்த்தி செய்தால்தான் நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியங்களோ நல்ல விஷயங்களோ நடக்கும். இதுக்கு பொதுவாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இடம் ஒன்று ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் போய் எல்லா தீர்த்தங்களையும் நீராடி கடவுளை வேண்டிக் கொண்டாலும் நல்லது நடக்கும். இல்லைன்னா ராமநாதபுரம் பக்கத்தில் திருப்புல்லானி என்ற ஒரு திவ்ய தேசம் இருக்குது. அதாவது பெருமாளே தர்பை புல்லில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய இடம். அந்த இடம் ராமர் தசரதருக்கு திதி கொடுத்ததாக, காரியங்களை செய்ததாக ஒரு வரலாறு இருக்குது, புராணம் இருக்குது. அந்த இடம் சேது கரை அதுதான். அந்த இடத்தில் பிதுர் கர்மா செய்தால் கட்டாயமாக அந்த பிதுர் சாபம் போய்விடும். இதையும் தவிர பிரதி அமாவாசை சாதமும் எள்ளும் கலந்து காக்கைக்கு கொடுத்தாலும் அந்த பிதுர் சாபம் போயிடும். காரணம், காக்கை என்பது சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு பிரீதி செய்யும் போது பிதுர் கர்மா போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக அரிசின்றது சந்திரன், எள்ளு என்பது சனி,
முக்கியமான அமாவாசைகள் 2, ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும். ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இதில் தவிர்க்க கூடாதது ஆடி மாசமும் தை மாசமும். ஆடி மாசம் என்பது சந்திரனுடைய வீட்டில் வருது. சந்திரனுடைய வீட்டில் வரக்கூடிய சனியின் நட்சத்திரம் பூசம். மகரத்தில் சனியுடைய வீட்டில் திருவோணம் என்ற சந்திரனுடைய நட்சத்திரம் வருது. அப்போ இந்த 2 இடத்திலும் 2 அமாவாசை திதிகளிலும் காரியம் செய்தாலே ஓரளவுக்கு பிதுர் சாபம் நீங்கும். இதையும் தவிர சனிக்கிழமைகளில் வஸ்திர தானம், அதாவது பழைய நம்மளுடைய துணிகளை ஏழைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு பிதுர் சாபத்துக்கு நிவர்த்தியாக அமையும். பொதுவாக அனாதை இல்லங்கள், இந்த முதியோர் இல்லங்கள், இதில் போய் உணவு தானம் பண்ணுவது பிதுர் சாபத்துக்கு மிக மிக நல்ல விஷயமாக அமையும். பிதுர் சாபத்தை தவிர்த்தாதான் அந்த குடும்பத்தில் பலவிதமான சுபகாரியங்கள் நடக்கும். இப்போது என்னிடம் வந்த அதிகமான பேர்கள் பிதுர் சாபத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் இந்த பரிகாரங்களெல்லாம் செய்து அவர்கள் வீட்டில் விசேஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதை நான் பார்க்க முடிகிறது. அப்போது பிதுர் சாபம் மிக மிக முக்கியமானது. அதை தவிர்த்தாதான் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா சில நேரங்களில் பிதுர் சாபம் கொடுமையாக இருக்கும்போது துர்மரணங்கள் கூட நடக்கும். அதாவது எந்த விதமான ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் இல்லாமல் எதிர்மறையான ஆற்றல் அந்த வீட்டை சூழ்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். நாம் செய்ய வேண்டிய பிதுர் கடமைகளை ஒழுங்காக செய்து அதுக்கு தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தால்தான் 9ஆம் இடத்திற்கு உண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 9ஆம் இடமாகிய தெய்வ அனுக்கிரகம் அது இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்ல விதமும் நடக்கும். அது எப்படின்னா, தெய்வ அனுக்கிரகம் இருந்தாலும் சூரியனுடைய கதிர்களை அந்த மேகங்கள் மறைப்பது போல இந்த பிதுர்கர்மா தெய்வீக அனுகூலத்தையே அழித்துவிடும். பிதுர்கர்மா இருக்க வரைக்கும் நம்மளுடைய தசாபுக்தியோ நம்மளுடைய யோகங்களோ எதுவுமே வேலை செய்யாது. அந்த பிதுர்கர்மங்களை தீர்த்த பிறகு பலவிதமான நல்ல நன்மைகளை நாம் அறுவடை செய்யலாம். இதுதான் பிதுர்கர்மாவை ஒழிப்பதற்கான வழிமுறை. இதுதான் என்னுடைய கருத்து.